சாத்தான்குளம் கேஸில் தமிழக போலீஸ் ஒழுங்காக விசாரணை பண்ணவில்லை என்றால் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு வழக்கு வழக்கு போடுவோம்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்போ எப்படி ஸ்டாலின் ஏற்று கேட்டாருன்னு சொல்கிறீங்க வந்து? அப்போ அதுலேயும் பொய் சொல்கிறீங்களா? அப்போ என்ன சார் உங்களுக்கு தெரியுது அரசியலில்? நீங்கள் அரசியலை படிங்க. சினிமாவில் நடித்தா மட்டும் போதாது. கதை வசனம் எழுதி கொடுக்குறத வசன நடையோட பேசினா மட்டும் போதாது. அரசியல் வேற, சினிமா வேற. இவனு சிபிஐக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்குன்னு ஒரு விமர்சனம் பண்ணுறாருல. என்ன சிபிஐ பின்னால் ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்க தான் செய்யுது. சரி, இங்கே பாருங்கள், சிஎம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? போலீஸ் மேலே நடவடிக்கை எடுத்துட்டார். டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. எஸ்பியை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாச்சு. வழக்கை சிபிஐக்கு மாற்றியாச்சு. என்ன செய்யலைன்றதை கேட்கணுமா இல்லையா விஜய்? எனக்கு நண்பர் தான் டேவிட்சன் ஆசீர்வாதம், எனக்கு நண்பர் தான் உதயச்சந்திரன். நான் கேட்டேனா இல்லையா? அவர்கள் இருவரை பற்றி தொடர்புபடுத்தி நக்கீரன் பிரகாஷ் சொல்கிறாரு விசாரணைக்கு வளையத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டோமா இல்லையா? கேட்டோம்ல. ஏன் நீ கேட்கல? ஏன் கேட்கல? முதலமைச்சரை குற்றம் சொல்கிறீங்கல்ல, அதனால தான் சிபிஐக்கு கொடுத்துருக்காரு. சிபிஐ விசாரணை பண்ணட்டும். இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமையே அவனை கூப்பிட்டு அடித்து விசாரிங்க அப்படின்னு சொன்னது யார்? ஐஜியா? எஸ்பிக்கு தெரியல, ஐஜியா? இல்லை இது ஏடிஜிபியா? லாண்ட் ஆர்டரா? ஏடிஜிபி லாண்ட் ஆர்டருக்கு உத்தரவு போட்டது யார்? உதயச்சந்திரன் சொல்கிறாங்க. உதயச்சந்திரனா? இல்லை உதயச்சந்திரன் மேலே பொய்யான குற்றச்சாட்டா? இல்லை ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் வந்து நீ சட்டத்தின் வழிகளை கடைப்பிடிக்காமல் நீ அடின்னு சொன்னாரா? இதெல்லாம் விசாரணை வளையத்துட்டு வரணும்ல. அப்போ உதயச்சந்திரனுக்கு சொன்னது யார்? ஐஏஎஸ் அதிகாரி லதாவா? அவர் உள்துறை அமைச்சர் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அவருடைய ஹஸ்பண்ட் சொன்னாரா? யார் சார் சொன்னது? இதை விசாரணை பண்ண கேட்கக்கூட உனக்கு இந்த மீட்டிங்கில் எழுதி கொடுக்கலையா வசனகர்த்தாக்கள்? இல்லை, பலரும் வந்து அவர் கம்மியாக பேசியிருக்காரு, 2லேருந்து 3 நிமிடம் தான் பேசியிருக்காரு, அங்கே சார் சரக்கு இருந்தால் தான் சார் பேச முடியும். எவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியுமோ அவ்வளோதானே பண்ண முடியும். நீங்கள் சரக்கு இல்லாத ஆளை போய் பேசுன்னு என்னத்தை பேசுவார் அவர்? மனப்பாடம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும், பண்ணி தான் பேச முடியும். நீங்கள் வந்து பேப்பரை வச்சு படித்து பேசுனா பேப்பரை வச்சு பார்த்தா பேசினாருன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ என்ன பண்ணுவார் விஜய்?